ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்து கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி வந்து சாதத்தோடு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்டான ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய கத்திரிக்காவாக அந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருக்கும்ல, வைலட் கலர், அந்த கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பச்சை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், இல்லை வந்துட்டு பெரிய கத்திரிக்காய், அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த கத்திரிக்காய் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் நான் இந்த கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி வந்துட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இல்லை முழுசாக வந்து கீரி போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி இப்படி நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கலர் மாதிரி எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக இதை வந்து நல்லா ஆயில்லே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நல்லா பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி கத்திரிக்காய் நல்லா வேகணும். அந்தளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம இதோட வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் போடலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன். துருவி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இதுலேயே ரைஸை போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், வெரைட்டி ரைஸோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.